ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்கு மாயா கால் பண்ணி, உன் ஃபோனுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பார்க்குறியா அப்படின்னு சொல்ல உடனே கார்த்தியும் ஃபோனை எடுத்துட்டு அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அதில் ரேவதி தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான். அதை பார்த்துட்டு மாயா சொல்கிறாங்க, என்ன வீடியோவை பற்றியா? உன் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கா. முன்னாடி தான் அவள் எப்படியோ தப்பிச்சிட்டா, ஆனால் இப்போ அவளால் தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா மகேஷை உயிரோடு என்கிட்ட ஒப்படைச்சிரு. அதுக்கப்புறமா உன் பொண்டாட்டியை நானே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, அதை கேட்ட கார்த்திக் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இருக்கிற இடத்த தேடி போயிடுறாங்க. இந்த சைடு சிவனாண்டி செம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து சமுண்டேஸ்வரி கிட்ட, சமுண்டேஸ்வரி நான் வந்து ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அந்த கிஃப்ட்டை பார்த்தனா நீ ரொம்பவே ஷாக் ஆயிடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசா பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட சமுண்டேஸ்வரி வந்து, நீ என்ன கிஃப்ட் தரப்போற, உன்னோட கிஃப்டெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி தான் பேசுறாங்க. இருந்தாலும் சிவனாண்டி வந்து விடுற மாதிரி தெரியல. இங்க பாரு, நான் கொண்டு வந்திருக்கிறத பார்த்தா நீ ஏன் அதிர்ச்சி ஆயிருவ, அதுக்கப்புறம் நீ ஏன் என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காட்டி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரகலா சொல்றாங்க, அக்கா அதுல என்னதான் இருக்குன்னு கொஞ்சமாவது பாரு, என்ன விஷயம்ன்றது நம்மளுக்கு தெரிய வரும்ல, அவன் ஏதோ ஒன்று உளறிட்டு போறான், இருந்தாலும் அந்த போட்டோல அப்படி என்னதான் இருக்கு நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்ல, அதை கேட்ட சாமுண்டேஸ்வரியும் சரி அதை வாங்கி பிரி அப்படின்றாங்க. அப்போ அதுல பிரிச்சு பார்த்தா தாத்தா பாட்டி பேரனா நம்ம கார்த்திக் தான் இருக்காங்க. ஸோ நம்ம கார்த்தியோட விஷயம் எல்லாத்தையுமே சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிக்க தான் இந்த போட்டோவை கொண்டு வந்திருக்காங்க இந்த சிவனாண்டி. சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க சிவனாண்டி, இந்த போட்டோவை நல்லா பாரு சாமுண்டேஸ்வரி, இந்த போட்டோல யார் இருக்கான்னு பாரு, உன் வீட்டுல டிரைவரா வேலை பார்க்குறவன் தான் ரகுபதி ராஜாவோட பேரன். இது கூட தெரியாம நீ உன்னோட பொண்ணை அவனுக்கு கட்டி வச்சுட்ட, இதனால உனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். உன்னோட அம்மா சாவுக்கு காரணமானவங்களோட பேரனையே நீ உன் பொண்ணுக்கு கட்டி வச்சிருக்க, இதெல்லாம் எங்க போய் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சாமுண்டேஸ்வரியை ரொம்பவே நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சாமுண்டேஸ்வரி அதெல்லாம் காதுல கூட வாங்கிக்கவே இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து இதெல்லாம் சாதாரணமா போச்சு. போட்டோ எடிட்டிங்லாம் எவ்வளவோ பண்றாங்க. அந்த மாதிரி தான் இப்ப சிவனாண்டியும் என் குடும்பத்தை கலைக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் இந்த போட்டோவை பார்த்துட்டு தூக்கி போட்டுறாங்க. இதெல்லாம் உண்மையே கிடையாது, என் வீட்டு டிரைவரோட போட்டோ வச்சு நீ எடிட் பண்ணி கொண்டு வந்து காமிச்சனா நான் நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி செம்மையா பேசுறாங்க சிவனாண்டி கிட்ட. இதை கேட்ட சிவனாண்டி வந்து அப்படியே ஆடி போயிட்டாங்க. என்ன போட்டோ எடிட்டிங்கா? போட்டோ எடிட்டிங்லாம் இல்லை, இதுதான் உண்மை, நான் வந்து எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட எவ்வளோ எடுத்து சொல்றாங்க. ஆனா சாமுண்டேஸ்வரி இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல. உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா பார்த்துட்டு போ, அதை விட்டுட்டு என்னோட குடும்பத்துல குட்டை குழப்பம் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி செம்மையா சிவனாண்டியை அசிங்கப்படுத்த அங்க இருந்து அமுச்சிடுறாங்க. வெளியில போயிட்டு சிவனாண்டி சந்திரகலா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ என்ன ஆதாரத்தை கண்டு வந்து காமிச்சாலும் இவன் நம்பவே மாட்டாளே, இவகிட்ட எப்படிதான் நம்ம உண்மையை ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு உண்மையை மறைக்கவே முடியாது. நீங்க கவலையே படாதீங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் நிச்சயம் மாட்ட தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு தைரியம் சொல்லி சந்திரகலா அனுப்புறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ரேவதியை காப்பாத்திடுறாங்க. இனிமேட்டு மாயாவை சும்மா விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது, அவ தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம். ஏற்காடுல உன்னை கடத்தினதும் அவ தான், இந்த இடத்துல இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்குனதும் அந்த மாயா தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கார்த்திக் வந்து ரேவதிக்கு ப்ரூவ் பண்ண போறாரு. சீக்கிரமாவே நம்ம ரேவதிக்கு மாயா பத்தின விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சுன்னா இன்னும் வேற லெவல்ல போகும் எபிசோட். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.